வணக்கம் மக்களே. நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன போய் வாங்கிட்டு வந்தோம், மார்க்கெட்டுக்கு போனேன். நான் இந்த கொடுங்கூர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக, இந்த வாரத்தில் 2 வாரத்துக்கே யூஸ் பண்ணலாம். பழம், காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்துருவோமா, எவ்வளோக்கெல்லாம் வாங்கியிருக்கிறோன்னு. ஓகே, அப்படியே வாங்க. அப்படியே எங்கேருந்து வா? இங்கேருந்து வா. இது 1/2 கிலோ கேரட்டு, கியூக்கம்பர். ஆனால் ரேட்டெல்லாம் வந்து பில்லு பார்த்து தான் நான் சொல்ல முடியும். பில்லு இதில் இருக்குப்பா. அவங்க எழுதியிருக்கிறது புரியலை, எழுத்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இதில் படிச்சு சொல்றதுக்கு. அதனால சும்மா ரஃபா தானே எழுதியிருக்காங்க. ஆமா, இது எல்லாமே சேர்த்து எவ்வளோன்னு சொல்லிக்கிறலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னென்ன வாங்கியிருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அதான் கியூக்கம்பர் வாங்கினேன். அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் நான் காலையில் வாங்கிட்டு வந்து இப்போ தான் உட்காந்து எடுக்கிறேன். நீங்கள் கேரட்டு, இது 1/2 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ வெண்டைக்காய். ஏன்னா வெண்டைக்காவை நான் பிறக்கவே இல்லை, அதில் கவரில் இருந்ததை நான் அப்படியே காட்டிட்டேன். அப்புறம் மெதுகு பாவக்காய், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிடிச்சது அது பாவக்காய். இது கூட இன்னும் கொஞ்சம் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க டைம் இல்லை எனக்கு. இது அப்படியே வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அம்மா வறுத்து தருவாங்க, செம்மையா இருக்கும். வறுத்தரலாம், அப்புறமா வறுக்கலாம் தான். அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கிடைச்சதை எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான். கையில் கூட்டம், அவங்க கூட கூட்டம். எனக்கு டைம் ஆயிருமோன்னு இவங்க எடுத்துருவாங்களோ, அவங்க இவ்வளோ நினைக்கிறேன் நான். போச்சு காய் கிடைக்காது அப்படின்னு நம்ம எங்கேருந்தோ வந்திருக்கிறோமே, நம்ம கடன் தேடி எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறமா திரும்பி ஓடியாடுறது, திரும்பி ஒரு தட்டு போய் எடுக்கிறது, இப்படியே பண்ணேன் நான். அப்புறம் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் இது ஒரு 1/4 கிலோ தான். பீன்ஸ் 100 கிராம். இதில் பச்சை மிளகாவும் பீன்ஸும் இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து கவர்லலாம் எடுத்து வைக்கணும். கேப்சிகம் அது இதுதான் இருந்துச்சு, பழன்னு இது ஒன்று தான் இருந்துச்சு உருப்படியாக. இது கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒரு இதுக்கு யூஸ் ஆகணும், சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். 2 வாங்கினேன். இந்த கானு சோஃபி பிளிங்கெட்டில் போடும். ஐயோ என்ன ரேட்டு சொல்லிச்சு தெரியுமா? எவ்வளோ? ஒரு கானு 40 ரூபா. இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன் தெரியுமா? இது எல்லாம் 50 ரூபா. இப்போ 4 இருக்கே கானு. 50 ரூபா, 60 ரூபா. ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கினேன், சேர்த்து 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த இங்கே பில்லில் காணுன்னு எங்கன்னா போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். 50 ரூபா தான் போட்டிருக்காங்க பாரு, கண்டுபிடிச்சேன். இஞ்சி 45 ரூபா. இஞ்சி ரேட்டு ஏறி போச்சு. இந்த இஞ்சி தான் இருந்துச்சுப்பா, பிஞ்சு இஞ்சி, மாயம். அதாவது நல்லா முத்தின இஞ்சி தான், நல்லா இது சாறு வரும், நல்லா கிரேவி வரும் அரைச்சா. இது கொஞ்சம் கம்மி தான் வரும், இருந்தாலும் சரி அரைச்சி சீக்கிரம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை காயெல்லாம் வாங்கியாச்சு. கீரை 2 கட்டு கீரை வாங்கினா, கொத்தமல்லி வதங்கிடுது. தண்ணியில் நினச்சி வச்சுட்டோம்னா சூப்பராக வந்துடும். இப்போ நான் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ நல்லா வாடினதெல்லாம் நேராக வந்துடும். கீரை ஒரு கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையல் அரைப்பேன்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினதுல கருவேப்பிலை. அப்புறம் காணாச்சா இது என்னது, சேப்பங்கிழங்கு. இதுவும் நல்லது இல்லை, வழுவழுன்னு இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு அப்பப்போ செஞ்சு சாப்பிடணும்னு இதையும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இங்கே பழம் ரம்புட்டான். இது இன்னைக்கு கண் டெஸ்ட் பண்ணலாம், கண்ணாடி வாங்குறதுக்கு போயிருந்தேன்னா வழியில் ரோட்டில் அங்கே விற்றது. இதெல்லாம் ரம்புட்டான் வந்து 1/2 கிலோ 130 ரூபா சொன்னாங்க. ஆமாம், இது கொய்யாக்காய் அங்கேயே பழக்கடையில் வாங்கினேன். பப்பாயா ஒன்றே, அதெல்லாம் என்ன ரேட்டுன்னு இதில் தான் பார்க்கணும். பப்பாயா 20 ரூபா. இது ஒரு பப்பாயா 20 ரூபா. அப்புறம் சாத்துக்குடி அதெல்லாம் என்ன ரேட்டுலாம் இல்லை. இங்கே மாம்பழம் 1 கிலோ 50 ரூபா. இந்த மாம்பழம் இது ஃபுல்லாக 1 கிலோ. ஆமாம், 1 கிலோ 1.5 கிலோ. இது 1.5 கிலோ மாம்பழம். இது தனியாக மாங்காவா? இது காயா? இது காய் குட்டி குட்டியாக இருந்துச்சு அன்னைக்கு. காய் பெருசாக இல்லை, இருந்தாலும் சரி மாங்காய் வாங்கிக்கிடுவோம், எதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. மாம்பழம் முடிச்சுட்டு மாங்காய் யூஸ் பண்ணிக்கிறலாம். தேங்காய். அப்புறம் பூண்டு கொஞ்சம் வாங்கினேன். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் நிறைய எடுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா. இது கூட வந்து 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இது நானும் எடுத்துக்கிட்டு பையன் கூப்பிட்டு போயிருந்தானா, சின்ன பையன் வீட்டுக்கு, அப்போ அவனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு, இதில் உங்கள் பெரிய பையன் வீட்டுக்கு எல்லோரும் வாங்கிட்டு அப்படி வந்தோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் வாரி வலிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இருக்கிற காய்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவோம். அங்கே இங்கே போய் வாங்கல, இவ்வளோண்டு காய் தான் 100 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படின்னு சொல்கிறது. டெய்லி போனேன்னா வாங்கிடுவேன். ஆனால் இதுக்காக டெய்லி செலவு பண்ணியா போக முடியும்ல.
சரி வாரத்துல இவ்வளோ வாங்கியிருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் போய் வாங்குறது. அதனால இவ்வளவோ வாங்கிட்டு வர்றது. நல்லா யூஸ் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். காய்கள் தான், வெஜிடபிள் தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம் நாங்கள்லாம். அதனால சரி இது எப்படின்னா எல்லாத்தையும் இந்த 2 வாரத்தில், 2 வாரம் ஆகாது, ஒரு வாரத்திலே காலி ஆயிரும். கம்மி தான் காய். இதை பார்க்கறதுக்கு அப்படி விரிச்சு எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுது. இந்த ஒரு எவ்வளோ இது மஸ்க் மெலன் 80 எவ்வளவோ. இது ஒன்று, அது இது 70 என்னன்னு தெரியல, மறந்துடுச்சு. நேற்று வாங்கினது இது பிளிங்கெட்ல வாங்கினது. இது நான் வாங்கலை, இது பிளிங்கெட்ல வாங்கிச்சு சோஃபி. ஆசையாக இருக்குது அப்படின்னு வாங்கிச்சு. இது எப்படி இருக்குன்னு தெரியல, கட் பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இதுதான்ப்பா இன்னைக்கு நான் போய் ஊரை சுற்றி என் பேர் முத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு பேராசையா வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு. லெமன் கூட நிறையா நல்லா இருந்துச்சு. 30 ரூபா இது. பரவாயில்லையே. 100 கிராம் என்னமோ 30 ரூபா. 10 ரூபா. இந்த ஒரு லெமன் 10 ரூபாய்க்கு வாங்குறது இங்கெல்லாம். அந்த கடையில் போய் கேட்டால் ஒன்று 10 ரூபான்னு ஒரு நாள் வாங்கிட்டு தான் வந்தேன். என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிடுவேன் எக்ஸ்ட்ராவே, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது. எல்லாம் வாங்கியாச்சு. முருங்கைக்காய் கூட இருக்குது, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், எல்லா காயும் இருக்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய் இல்லை, அவரைக்காய் பிறக்க முடியல, டைம் இல்லை. எல்லா காயும் வாங்கி ஆசையெல்லாம் தீர்த்தாச்சு. சரி இதெல்லாம் சமைக்கும் போதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கும்போது, காரக்குழம்பு வைக்கும்போது அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த காய்களெல்லாம் முடிச்சிடலாம். பழம் அப்பப்போ மாம்பழத்தை கட் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஒரு வாரம் ஆச்சு மாம்பழமும் சாப்பிடல. ஆமாம், இங்கே வாங்க வேணான்ட்டு வாங்கலை. ஒரு வாரத்துக்கு இங்கே ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு வாங்கல. இல்லை மாம்பழம் கம்மி தான்ப்பா. நான் தான் போய் வாங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு விட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு வேணாம், நான் தானே சாப்பிட்ருவேன் ஒரு நேரம். டெய்லி சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆமாம், உனக்காக தான் சரி சாப்பிடும் பசிக்கிற நேரத்துக்கு அப்படின்னு தான் இதை பிடிச்சி இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். சும்மா அப்பப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் நான். அது பயமாக இருக்குது, சுகர் வந்துடும். சரி அவ்வளோதான்ப்பா, எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? ஓகே. சமைக்கலாம் பார்த்துக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பிரித்து பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த நீட் பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல போட்டு ஒரு வெஜிடபிளா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். அப்படியே அதுக்குள்ளேயே அடைக்கிடலாம். ஆமா, கவர், பேக்கிங் கவர் இருந்தா கூட அந்த கவர்ல கொஞ்சம் போட்டுக்கலாம். காய்கறி, வெஜிடபிள்ஸ்லாம், பழங்கள்லாம் ஒரு அதே மாதிரி கட்டி கீழே ஒரு ட்ரா இருக்குல்ல, அதுல பழம் போட்டுக்கிறோம். ஒரு சிலதை வெளியவே வச்சிருவேன். எல்லாத்தையும் உள்ள வைக்க முடியாது, இடமும் பத்தாது இல்ல. ஒரு சிலது வெளியவே இருக்கும். இதெல்லாம் வெளியே இருக்கும். கான் வெளியே இருக்கும், மாங்காய் வெளியே இருக்கும், இந்த வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வெளியில தான், இதெல்லாம் வெளியே தான் இருக்கும். இதெல்லாம் உள்ள ஃப்ரிட்ஜுக்கு போகாது. தேங்காய் கூட வெளியே வச்சிருப்பேன். வேணுன்றப்ப எடுத்து உடைச்சிடலாம் சீக்கிரமா. என்னைக்குன்னா பனானா கூட வெளியே தான் இருக்கும். ஆமா, அதுக்கு இதுக்கு ஒரு இடம் இருக்கு. பனானா ரூம்ல இருக்கும், நாங்க அப்பப்ப எடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு இங்க வச்சிருவேன் ரூமுக்கு. அதோட அது அந்த வேலை முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். காய்ங்க தான் கொஞ்சம் வதங்கும்ல, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா இருக்கும். சரிப்பா, எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்க, வேற எனக்கு டைம் வேணும். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போமா? ஓகே, பாய் பாய்.